வேலை ஒன்று வேணும். இதான் அரேஞ்ச் பண்ண முடியுமா? யாருக்குண்ணா? எனக்கு தாண்டா கேட்குறேன். பரவாயில்லையே, போடல பையன் ஃபோன் பண்ணி வேலையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைடா, இப்போதைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே, எனக்கு பரவாயில்ல. ஆனால் மினிமம் ஒரு 15 ரூபா சம்பளம் இருந்தால் நல்லா இருக்கும்டா. சென்னை இல்லையா? வேலைக்காகாதரா, மதுரையிலே இருக்கிற மாதிரி சொல்லு. குடும்பத்தில் விட்டுட்டு சென்னையில் போயிருந்து 15 ரூபா சம்பளத்தில் ரூம் வாடகை சாப்பாடு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு மதுரையில் இருந்து 10,000 ரூபா சம்பாரிச்சு போயிடலாம்டா. எல்லாம் ஒன்று தான். குடும்பத்தை விட்டு போய் தனியாக இருக்கிறதுலாம் செட் ஆகாது மாப்பிள்ள. மதுரையில் ஏதாவது இருந்துச்சுன்னா யோசிச்சு பார்த்து சொல்லு. சரியா? வைக்கிறேன். டே சவுண்டே, நான் தான்டா பேசுகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு வேலை ஒன்று வேணும். 10 இருந்து 15 ரூபா சம்பளத்தில். எதா வேலை இருக்கா? இது சாப்பாடு டெலிவரியா? இந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணோன்னே வீட்டில் டைரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்களே, அதுவா சொல்கிற? அது வேண்டாம் மாப்பிள்ள, வேலைக்காகாதரா. பைக்கில் அலைஞ்சிட்டு டார்கெட் அது இதுன்னு அட்ரஸ் தெரிய அடையிறது, இதெல்லாம் வேலைக்காகாதரா. வேற ஏதாவது இருந்தால் சொல்லு. உங்கள் அண்ணன் கார் ஷோரூமில் எங்கேயோ சேல்ஸில் இருக்காருன்னு சொன்னல, அங்கே தான் இருக்கான்னு பாரு, கேட்டு பாரு கொஞ்சம். சரி, நீ பேசிட்டு சொல்லு. சரியா? ரெஸ்யூம் அமுச்சு விடுறோம் உனக்கு உடனே. பாய்டா. ஆளு ரொம்ப தீவிரமா தான் வேலையை தேடிட்டு இருக்காரு போலயே. ஏய் பூர்ணி, புகழ் பேசுறேன். எப்படி இருக்க? நீ எப்போ வேலைக்கு சேர்ந்த? சொல்லவே இல்லை. என்ன வேலை? அடேங்கப்பா, லெக்சரர் ஆவா? என்ன சம்பளம்? ஓகே ஓகே, 12 ரூபாவா? பரவாயில்லையே. லெக்சரராக ஜாயின் பண்ணதுக்கு செப்பரேட்டாக எக்ஸாம் எழுதினியா நீ? ஓ, எனக்கு ஒரு வேலை வேணும், அதான் சரி உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு ஃபோன் அடிச்சேன். காலேஜில் வேற ஏதாவது வேலை இருந்தால் பார்த்து சொல்லு. ஆ, சீரியஸாக தான், நான் ரெஸ்யூம் அனுப்புகிறேன். சரி ஓகே. ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சுதான். சே, யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை, வந்த இடத்துல திடீர்னு கல்யாணம் நடந்துடுச்சு, அவ்வளோதான். நிஜமாதான், நானே என் கல்யாணத்துக்கு விருந்தாளி மாதிரி தான் போனேன். சரி வீடு போ, எதுக்கு இந்த சோக கதெல்லாம் கிளறிட்டு இருக்க? நேரில் பார்க்கும்போது விலாவரியா சொல்கிறேன். சரியா? ஓ, என்ன கல்யாணம் பண்ணதே உனக்கு சோக கதையா? இருடி மாப்பிளே, இதுக்கு உன்னை தனியா டீல் பண்றேன். நேரில் பார்க்கும்போது விலாவரியா சொல்கிறேன். சரியா? ஓகே சரி, நான் நீ சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். சரியா? நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உனக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகே? இவ இப்போ வந்தா? ஒருவேளை இப்போதான் வந்திருப்பாளோ? நீ சொல்ற? ஆ, எங்க? சரி மாமா, உடனே கிளம்பி. நேராக சினிமாவுக்கு போகிறோம், 1க்கு 2 படமாக பார்க்குறோம். அங்கேருந்து நேராக பாருக்கு போகிறோம், கச நல்லா சரக்கு அடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். புரியுதா? நீ பசங்க எல்லாத்தையும் வர சொல்லிடு. சரியா? இன்னைக்கு அம்புட்டு செலவு நம்மளோட தான். நீ வேணா பார்த்துட்டே இரு, ஜமாய்க்கிறோம் நல்லா. இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணி வேலை வேணும்னு கேட்டுட்டு இப்படி என்னை பார்த்த உடனே சினிமாக்கு போகிறேன், பாருக்கு போகிறேன்னு என்னை வெறுப்பேற்றலான்னு பார்க்குறியா? உனக்கா பொறுப்பு வந்து வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வந்துச்சுல, அதுவே போதும். என்னால முடியலம்மா. ஈஸ்வரி, சின்னம்மா, என்னால இதுக்கு மேல ஒன்றும் முடியாதும்மா. 1 இன்ச்சு கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது.
அவ்வளவுதான். என் குறுக்கு செத்து போச்சு. கை காலெல்லாம் குடையுது. இத பாரு, பேசாம வேலையை விட்டுடலாம். என்ன சின்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க தான் காலையில என்ன ஆனாலும் அந்த மலர்கிட்ட தோத்து போக கூடாதுன்னு சொன்னீங்க. அடி போடி, நான் தோத்து போனாலும் பரவாயில்லடி, இங்க இருந்து செத்து போட போறோம். ஐயோ, என்ன சின்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமாண்டி, இன்னும் ஒரு நாள் இங்க வேலை செஞ்சேன்னு வை, நான் செத்து போயிடுவேன். அவ்வளவுதான். நான் உசுர் வாழ வேணாமா? நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவ, எப்பேற்பட்ட குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டு ராணி மாதிரி வாழ்ந்தவ. இங்க வந்து கேவலப்பட்டு கோட்டி குப்பால சொல்றிய என்ன? முடியாது முடியாது, இதுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அதுக்கு என்ன சின்னம்மா பண்ண முடியும்? நாம தான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டோமே. இந்த வேலையும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். வாடி வீட்டுக்கு போலாம். எப்படி சின்னம்மா நாம நினைச்சதும் வேலையை விட முடியும்? குறைஞ்சது 1 மாசத்துக்காவது வேலை செய்வோன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம்ல. ஏமா, வேலைய பார்க்க சொன்னா 2 பேர் என்ன கதையா பேசிட்டு இருக்கீங்க? இந்த வேலை நமக்கு வேணுமா? வேணாம் சின்னம்மா. அப்ப இவனை என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். ம். 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 நான் உங்ககிட்ட தானே கத்திக்கிட்டு இருக்கேன். காதுல விளையாலையா உங்களுக்கு? மொத்த கம்பெனியும் என்ன பார்த்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும். நீங்க என்னடா ஹை ஸ்பீட்ல எந்திரிச்சு நிக்கிறீங்க? ஏன் சார், வேலையை விடணும்னா என்ன செய்யணும்? என்னது, வேலையை விட போறீங்களா? என்ன மீறி வேலையை விட்டுருவீங்களா நீங்க? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அப்போ செத்து போ. ஐயோ சின்னம்மா, போயிட்டோம் போல இருக்கு. ஓடுங்க ஓடுங்க. வா வா. கிளாஸுக்கு போறியா? ம், பா. என்ன தியாகு சார், வழக்கம் போல கவர்ச்சி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. பொழுது போகணும் இல்லை மனோகர்? அது என்னமோ கரெக்டு தான் சார். ஒன்று இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கிட்டு வந்து புத்தகத்துக்குள்ளேயோ அட்டண்டன்ஸ்குள்ளேயோ வச்சு சினிமா கிசுகளை படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இல்லையா யூடியூப்ல ஏதாவது கிளாமர் பாட்டை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. நல்லா பொழுது போக்குறீங்க சார் ஸ்கூல்ல. நமக்கு என்ன பிடிக்குதோ அதான மனோகர் பண்ண முடியும். அதெல்லாம் சரி சார், நீங்கள் 2 நாள் லீவ் எடுத்தப்போ நம்ம ஸ்கூலில் புதுசாக ஒரு டீச்சர் ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அப்படியா? ஆமாம் சார், ஸ்கூலே அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு தான் யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி அமைதியாகவே வருது, அமைதியாகவே போகுது. லேடி டீச்சர்ஸ் கிட்ட மட்டும் தான் பேசுது. நம்மளாம் ஏதாவது பார்த்து சிரிச்சா கூட லேசாக சிரிச்சிட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போயிடுது. அப்படியா? அட ஆமாம் சார், வேணும்னா முரளி கிட்ட கேளுங்க. ஆமா சார், காலையில கூட பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டே ஏதாவது பேசலாம்னு நினைச்சேன். அவங்க குட் மார்னிங்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்னையா சொல்றீங்க? அப்படிப்பட்டவ யார் அவ? எந்த ஊர்க்காரி? அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் தெரியல சார். கோமதி டீச்சர் கிட்ட கேட்டேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எதுக்கு மனோகர் சார் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் நமக்கு எதுக்குடா வம்பு, எச்சம் கிச்சமுக்கு தெரிஞ்சா அவங்க நம்மளை பிடிச்சி திட்டிடுவாங்களோன்னு அப்படியே விட்டுட்டேன். ஏய்யா, நீங்க 2 பேரும் மாறி மாறி புகழ்ந்து சொல்றத பார்த்தா அவ்வளோ நல்லா இருப்பல என்ன? ஆமாம் சார், அவங்க ஒரு குடும்ப குத்து விளக்கு. அப்புறம் இந்த படையப்பா படத்தில் ரஜினி சொல்லுவார்ல,
அந்த டைப்ல சொல்லணும்னா அவங்க ஒரு சாத்வீகம். ஒரு மாதிரி சில ஆங்கிள் பார்த்தா அது பிரச்சோதகம். எங்களால தான் பேசி பழக முடியல. நீங்க தான் எந்த டீச்சரா இருந்தாலும் சட்டுன்னு பேசிடுவீங்களே. அதனால உங்க திறமையை காட்டி நீங்களாவது அந்த டீச்சர் கிட்ட பேசி பழக முடியுமான்னு பாருங்க. மனோஜ் சார், பெண்கள் கிட்ட பேசுறது ஒரு கலை சார். அதெல்லாம் சொல்லி கொடுத்து வராது, தானா வரணும். இப்ப உள்ள பசங்க கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல டீச்சர். ஆமா டீச்சர். ஓ, இவளா? அது சரி. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இந்த ஸ்கூல்ல தான் சேர்ந்திருக்கியா? சார் ஆளு. என்ன கோமதி டீச்சர்? என்ன சார் லீவ் முடிஞ்சு வந்துட்டீங்க போல? அதை விடுங்க டீச்சர். ஸ்கூலுக்கு புதுசா வர்றவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களா? ஏன் சார், அதான் பாத்தீங்கல்ல, நீங்களே இன்ட்ரோடியூஸ் ஆயிக்க வேண்டியது என்ன? இதுல நாங்க வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா? நீங்களே பேசிக்கோங்க சார். ஹாய். இவரு தியாகு சார். எல்லா கிளாஸ்க்கும் மேக்ஸ் இவர் தான் எடுக்கிறார். ஓ வணக்கம் சார். என்னங்க இன்னும் அந்த காலத்து பொம்பளைங்க மாதிரி வணக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒன்று ஹாய்னு கையை காட்டுங்க, இல்லை ஹலோன்னு கையை கொடுங்க. அதை விட்டுட்டு வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ டீச்சர், இவரை நம்பி கையை கொடுத்துறாதீங்க. கையை பிடிக்கிற சாக்குல கையில இருக்கிற மோதிரத்தை ஊறி விட்டு விட்டுருவார். அப்புறம் 2 நாள் நம்மளை கெஞ்ச விட்டு தான் மோதிரத்தையே திருப்பி கொடுப்பார். இப்படித்தான் ஒரு தடவை என்னோட மோதிரத்தை வாங்கிட்டு அதை வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே அப்பா. ஒரு நிமிஷம். என்ன டீச்சர், உங்க ஹேண்ட்ஸம்மா? அவர் தான் கூப்பிடுறாரு. ஓகே ஓகே. ஹலோ. மிஸ் மிஸ் எச்எம் உங்களை கூப்பிட்டாங்க. அப்படியா? இதோ வரேன்ப்பா. வா வா. கீதா மிஸ், எங்க அம்மா வந்திருக்காங்க. உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க மிஸ். வாங்க மிஸ். போங்க வரேன். என்ன சார் ஆள் எப்படி சும்மா பட்டைய கலப்புதா? யோ, இவளை பற்றி தான் இவ்வளோ நேரம் ரொம்ப அடக்கமாக வர்றவ, ஒழுக்கமாக போகிறவ, யாருக்கிட்டையும் பேச மாட்டான்னு பெருமையாக சொன்னியாகும். இவளுக்கு ஒரு முன்கதை இருக்கு, உனக்கு தெரியுமா? சார் மலர் டீச்சரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. அவ ஜாதகமே என்கிட்ட இருக்கியா? என் ஊர் பக்கத்து ஊருக்காரி தான் அவ. பேரு மலர்விழி. மேலூர் பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கா. அந்த ஊர்ல மாறன் ஒருத்தன லவ் பண்ணான். ஒரு நாள் திடீர்னு 2 பேத்தையும் ஆளை காணோம். சரி ஊரை விட்டு தான் ஓடிட்டாங்களேன்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில கோயில திறக்கிறப்போ 2 பேர் ஜோடியா வெளியே வராங்க. ஒரு நாள் ராத்திரி முழுக்க உள்ள என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு மொத்த ஊரே கரித்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த மாறங்கூடயே கல்யாணம் ஏற்பாடு பண்ணா கல்யாணத்துக்கு முதல் நாளே ஆக்சிடென்ட் ஆகி அவன் அல்பாயுஸ்ல போயிட்டான். சரி ஆசைப்பட்டவன் தான் செத்து போயிட்டான். இனிமே அவன் அப்படியே இருந்துருவான்னு பார்த்தா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடுத்த வாரத்திலேயே அவன் கூட பிறந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன சார் சொல்றீங்க? அண்ணனை லவ் பண்ணிட்டு அவன் செத்த ஒரு வாரத்திலேயே தம்பியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? ஆமாயா, அவங்க விஷயம் கேள்விப்பட்டு மொத்த ஊரும் காரி துப்புச்சு. நீ என்னமோ இவளுக்கு போய் இந்த அளவுக்கு பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்க. அது சரி சார், ஆனா எப்படி சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காங்க? எல்லாம் நடிப்பியா? அண்ணனை லவ் பண்ணிட்டு தம்பியை கல்யாணம் பண்ணிருக்கானா நீயே எப்படின்னு பாத்துக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கியா?
கூட்டுறத கூட்டி பெருக்கிறத பெருக்கி கழிக்க வேண்டியதை கழிச்சோன்னா விடத்தான வந்துட போகுது. நீங்க கணக்கு வாத்தியாரு, உங்களால முடியும். எங்களால முடியுமா சொல்லுங்க? ஆஹா, நேத்து மாதிரியே எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. அகிலாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. பவுனு, அவங்க திரும்பி வர வரைக்கும் நீதாண்டி இந்த வீட்டுக்கு எஜமானி. போடுறி போட்ட. வேலையா வேலை, பொல்லாத வேலை. யாருக்கு வேணும் அந்த வேலை? நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்து பவுசா வாழ்ந்துட்டு இவன் கொடுக்குற 5க்கும் 10க்கும் நாம திட்டு வாங்கிட்டு இருக்கணுமா? சரி, அதை விடுங்க சின்னம்மா. அதான் நீயாச்சும் உன் வேலையாச்சும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம்ல. நம்ம ரேஞ்சுக்கு வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்ததே தப்பு சின்னம்மா. ஆமா, நம்ம வீட்லயே ராணி மாதிரி இருந்திருக்கணும். அந்த மலருக்கு போட்டியா போறேன்னு இறங்கி வந்தோம் பாருங்க, அதான் தப்பா போச்சு. ஆமா ஆமா. நாம் நம்ம வீட்ல யாரு இவ்ளோ சத்தமா டிவி வச்சு பாக்குறா? அதானே, வீட்ல ஆளுங்களா இருப்பாங்களே, யார் இப்படி வச்சு பாக்குறது? அந்த அகிலாவா தான் இருக்கும் சின்னம்மா. இல்லையே, அவதான் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளே. சாயந்தரம் தானே வருவா. அப்படியா? அகிலா இல்லைன்னா அப்புறம் வேற யாருக்கு டிவி பாப்பா? எதுக்கு குழப்பம்? வா உள்ள போய் பாப்போம். அடிப்பாவி. பவுனு, வீட்ல யாரும் இல்லனா ஒரே கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் உன் சித்தியும் அந்த ஈஸ்வரியும் வேலைக்கு போய் கஷ்டப்பட போறாங்க. இங்க நீ ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜாலியா இருக்க போற. நீ கலக்கலை செல்லக்குட்டி, என்ஜாய் பண்ணு. எங்களை தினம் வேலைக்கு அனுப்பிட்டு நீ படுத்துக்கிட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கியா? அவளு உனக்கு இருக்குடி இன்னைக்கு தீபாவளி. ஈஸ்வரி, சின்னம்மா, இவளை என்ன பண்ணலாம்? கருணையை காட்டாம கட்டை எடுத்துட்டு போய் அடி பொளந்துட வேண்டியதுதான். பவுனு, பவுனு, டோன்ட் டிஸ்டர்ப். பிஸியா இருக்கேன் தெரியலையா? ஓ
அடியை பவுனு. சித்தி நீங்களா? ஆமா மாமா. ஆமா, நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படட்டும், நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு மைண்ட் வாய்ஸ்ல பேச வேண்டிய டயலாக்க நீ சத்தமா பேசினல, அப்பவே வந்துட்டோம். ஐயோ, அது சும்மா. என்னது சும்மாவா? ஈஸ்வரி, ஐயோ ஈசு, நான் ஒரு காமெடி பேசட்டும்? என் மேல நீங்க கோவப்படலாமா? ஓ ஈசு, அடிச்சு நொறுக்கடி அவள.